திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான நாள். ஏன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மக்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது சட்டமன்ற உறுப்பினர், இது என்னோட அலுவலகம் கிடையாது. இது முழுக்க முழுக்க 20 வருஷம் கழிச்சு மக்கள் தன்னோட குறைகளை சொல்றதுக்கு ஆனா ஒரு அலுவலகமா இதை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது முக்கியமா சொல்ல போனா இது சட்டமன்ற அலுவலகம் கிடையாது, மக்கள் குறை தீர்க்கும் அலுவலகம். நாங்க ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்றோம். அதாவது சீனிவாச சேதுபதி tvk.com. அது இன்னிலிருந்து செயல்பாட்டுக்கு வருது. அதுல எப்படின்னா மக்கள் இங்க தூரத்துல இருக்க மக்கள்லாம் தேடி வர தேவையில்லை. தன்னோட கைபேசியிலேயே அந்த வெப்சைட் மூலியமா போய் தன்னோட குறைகளை எல்லாத்தையுமே புகைப்படத்தோட என்னங்கிறத பதிவு செய்யப்படும். அதை நாங்க முக்கியமான அவசர தீர்வு கண்டுபிடுறது அதெல்லாம் தனியா செக்ரிகேட் பண்ணி அனைத்து குறைகளும் எது முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து குறைகளையும் நாங்க உடனடியா சரி செய்யறதுக்கான வெப்சைட்டை நாங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாத நிறைய கிராம மக்கள் இங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா புதுசா நான் இன்னையில இருந்து படிப்படியா எல்லா இதுலயுமே புகார் பெட்டி, அதாவது புகார் பெட்டினா சும்மா ஒரு பேருக்காண்டி உள்ள புகார் பெட்டி இல்லை. அன்னைக்கு அந்த புகார் பெட்டியில இருக்கிறத என்னோட உதவியாளர்கள் எடுத்து இங்க கொண்டு இங்க ஆபீஸ்ல கொடுத்து அந்த வெப்சைட் மூலியமா ஏற்றி என் கவனத்துக்கு கொண்டு அந்த பிரச்சனைகளை உடனடியா தீர்த்து இருக்கும். இது ஒரு ஆரம்பம் தான். இப்ப பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். எனக்கு போதிய நேரம் பத்தல. இல்லைன்னா எனக்கு வர மனுக்களுக்கெல்லாம் எல்லா இடத்துக்குமே நான் பண்ணுவேன். சில பேர் நினைப்பாங்க நான் இதுக்கு மட்டும் தான் போறாங்க, அதுக்கு மட்டும். எனக்கு இருக்கிற நேரம் பத்தல. இருக்கிற மக்களை எனக்கு ஒரு இடத்துக்கு போனா மக்கள் அத்தனை மக்கள் குறைகளை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது. அவ்வளவு குறைகளை இவ்வளவு நாள் தேக்கி வச்சிருந்து எல்லாத்தையும் கொண்டு தர்றாங்க. அதெல்லாம் உட்கார்ந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கார்ல போகும்போது நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் ஒரு தூங்குறது முக்கியம் இல்லை. ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம தூக்கங்கிறது முக்கியமே கிடையாது. இருக்கிற கார்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த மனுவை படிக்கிறது, சொல்றது, யார்கிட்ட என்ன கான்டாக்ட் பண்ணணும் என்னங்கிறத அதிகாரிகளோட ஆலோசிச்சு அனைத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளுமே தொடரும். அது அனைத்துமே சரி செய்யப்படும். கூடிய சீக்கிரத்துல திருப்பத்தூர் மட்டும் இல்ல, தமிழக நாட்டில் இருக்க அனைத்து இதுலையுமே எங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் படம், தமிழக முதல்வர் படம் இடம்பெறும். அது என் கவனத்துக்கு வந்துருச்சு. நான் பேசிட்டேன். இனிமே அந்த நடவடிக்கைகள் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். முக்கால்வாசி அவங்க நிறைய இதுல நான் கவர்மெண்ட் பஸ்ல கூப்பிட்டு பேசின வரைக்கும் அவங்க எல்லா நடத்துனர்கள்ட்டையும் இப்ப ஓட்டுநர்கள்ட்டையும் அறிவுறுத்திட்டேங்கிறாங்க. ஆனா இன்னும் இது நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால நடத்துனர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்க போறோம். அதை கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட இதை பண்ணி நாங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே இந்த குறைகள் இல்லாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தது, அது எங்க தலைமையில இருந்து அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வர்றது இல்லை. நான் ஆய்வுக்கு போனாலுமே நான் தனிப்பட்ட மூலியமா தான் போறேன். என்னை பார்க்க யார் வந்திருந்தாலுமே நான் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு எனக்கு என்னங்கிறது அந்த ஊர்ல சம்பந்தப்பட்ட ஆளை மட்டும்தான் கூட்டிடுவேன். ஏன்னா அந்த ஊர்ல என்னங்கிறத எங்க நிர்வாகிகளுக்கு மக்கள் குறைகள் சொல்லியிருப்பாங்க. நாங்க கூட்டமாலாம் போறதில்லை. ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு நாங்க போனோம்னா எங்களை பார்க்க முடியாத இதை எங்களோட நிர்வாகிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த நிர்வாகிகளை நாங்க கையில ஒரு 2 பேரை கூட்டிட்டு உள்ளக்க போய் என்ன மக்கள் என்ன குறை சொன்னாங்க, அந்த குறைகள் என்னங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சிருக்காண்டி ஒரு 2 பேரை கூட்டி தான் வருவேன். மற்றபடி யாரையுமே, அதாவது வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள் நாங்க தொந்தரவு பண்றது கிடையாது, மக்களை தொந்தரவு பண்றது கிடையாது. எங்களுக்கு மக்கள் சொல்ற கோரிக்கையில எனக்கும் அவருக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்காண்டி தான் நாங்க ஒரு 2 பேரை கூட்டிட்டு போவோம் தவிர யாரையும் தொந்தரவு பண்ணணும், ஒரு விளம்பரத்துக்காண்டி பண்ற விஷயங்கள் கிடையாது. நான் ஒரு இடத்துல போய் சொல்றதும் அதிகாரிகள் இடத்துல சொல்றதும் குழப்பம் கிடையாது. ஏன்னா திருப்பத்தூர்ல சுத்திகரிப்பு நிலையம் கண்டிப்பாக தேவை. அதுக்கான கோரிக்கைகளை நான் எழுப்பியிருக்கேன், அதிகாரிகள் விஷயமா எழுப்பியிருக்கேன். இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரத்தில் தீர்க்கப்படும். ஏன்னா எந்த ஒரு இதுலையுமே மக்கள் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. நம்ம இந்த இடத்துல இன்னொரு இடத்துல போய் கொட்டணும்னா அங்கே இருக்க சுத்திகரிக்க மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஒரு விஷயத்த தற்காலிக முடிவு எடுக்கக்கூடாது, அதுக்கான நிரந்தர முடிவை தேடணும். அதுக்கான வழிமுறையாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சரி செய்யப்படும். மக்கள் எங்களை நம்பி ஓட்டளிச்சிருக்காங்க. எங்களுக்கு மாபெரும் வருது. அதுவும் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாற்றத்தை நாங்க ஏமாற்ற மாட்டோம். அதோட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, நாளைக்கு உலக பசி தினம் வருது. எங்க தளபதிகள் இப்ப ஆல்ரெடி தலைமையில இருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. உலக பசி தினத்துக்கு அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வரவங்க எல்லாருக்குமே அதுக்கான உணவுகள்
கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட உணவு வந்து வழங்கலாக இது பண்ணியிருக்கோம். இது வந்து உலக பசி தினத்துக்காண்டி பண்றோம். முக்கியமா எங்களோட குறிக்கோள் வந்து பசி இல்லா தமிழகம். தமிழகத்துல யாருமே பசிங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. அதுவும் என் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில பசி, வறுமை எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட முதல் குறிக்கோள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், எனக்காண்டி வாக்களித்த அனைத்து சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என் மிகமான நன்றியை சொல்லிக்கிறேன்.